இது வந்து கேரளா ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. காந்தாரி மிளகாய், அதாவது மற்ற மிளகாயை விட காந்தாரி மிளகாய்க்கு காரமும் அதிகமாக இருக்கும். அந்த காய்ப்பு தன்மை வந்து 10 மடங்கு அதிகமாக இருக்கும். ஒரு சாதாரணமான ஒரு மிளகாய் செடி காய்க்கிறத விட இந்த காந்தாரி மிளகாய் வந்து அவ்வளவு அதிகமாக காய்க்குது. ஆனால் பார்த்தா சின்னதாக தான் இருக்கும், காரம் ரொம்ப நல்லா இருக்கும். காரம் வந்து ரொம்ப நிறையா இருக்கும். இது வந்து 3 வெரைட்டி இருக்குது. இது நெய் மிளகான்னு சொல்லுவோம். இந்த நெய் மிளகாங்கிறது வந்து பொதுவாக வந்து மலைப்பகுதி தான் அதிகமாக வரும். ஏற்காடு, கொடைக்கானல் அடிவாரம், கொல்லிமலை அந்த மாதிரி இடங்கள் தான் அதிகமாக வரும். ஏன் அப்படின்னா இது வந்து வெயிலே தாங்காது. ஏன்னா நம்ம கீழே இருக்கிறோம், நம்ம பிளைனில் வந்து 100 டிகிரி சாதாரணமாக எல்லா ஊரை தாண்டிட்டோம். அதனால இந்த வெயில் படுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வராது. இந்த மிளகாயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதுவும் காரம் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து இது வந்து ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு சட்னி ஆட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இந்த மிளகாயோட பாதி சைஸ் போதும். பாதி சைஸ் போட்டாவே அந்த அளவுக்கு காரம் இருக்கும். ஆனால் உங்கள் வீடு மட்டும் இல்லை, வீதியே நெய் மணக்கும். அதனால தான் நெய் மணக்கிறதுனால இது நெய் மிளகாய்.